உங்களோட நண்பர் ஐசரி வேலன் சார் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்தார். ஆனால் அவரோட பையன் இப்போ வந்து ஐசரி கணேஷ் வந்து நிறைய படங்கள் தயாரிக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க அவரோட வளர்ச்சி? அதாவது இப்போ இந்த காலத்தில் ஒரு திட்டமிட்டு நல்ல ஒரு ஃபைனான்சியல் பேக்கிங்கில் பெரிய படம் சின்ன படம்னு பண்ணுறவங்கள ஒரு 6-7 பேர் தான் இருக்கும். அதில் என் நினைவு தெரிஞ்சது ஒன்று கலைப்புலியஸ் தானு தொடர்ந்து படம் பண்ணிகிட்ருக்கார், நல்லா பண்ணிகிட்ருக்கார். அடுத்தது ஐசரி கணேஷ், வேல்ஸ் இன்டர்நேஷ்னல், அவர் கார்பரேட் கம்பெனி ஆக்கிட்டார், நல்லா நல்லா பண்ணுறார். லலித் குமார், ஏஜிஎஸ், இன்னும் ஞானவேல் ராஜா, இப்படி சத்யஜோதி ஐயோ சத்யஜோதி பெஸ்ட் கம்பெனி, தொடர்ந்து பண்ணுறாங்க, நல்லா நல்லா பண்ணுவார், டிசிப்ளினாக பண்ணுவார். சத்யஜோதி தியாகராஜ், அதை மறந்துட்டேன், நல்ல கம்பெனி வரிசையில் அது ஒன்று. இப்படி சிலர் இன்னொரு 4-5 இருக்குது, எனக்கு நினைவரில். பாவம் லைக்கா நல்லா பண்ணாங்க, அதை செலவுகள் கட்டுப்படுத்த முடியாமல் அதனுடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மை நிலவரம் எனக்கு தெரியாது. பட் அந்த கம்பெனிலாம் இருக்கணும், இருந்தால் தமிழ் சினிமாவுக்கு நல்லது.